Hey guys, welcome back to the channel. I am Muralidharan and this is my channel Code with Murali. என் சேனலில் ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நான் இன்டர்வியூவில் ரவுண்ட் 3ல அட்டன் பண்ண ஒரு ப்ராப்ளம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த ப்ராப்ளம்ல மொத்தம் 6 சப்பார்ட் இருந்தது. அந்த 6 சப்பார்ட்ல இந்த வீடியோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சப்பார்ட் மட்டும் பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சப்பார்ட் என்னன்னா, ரொட்டேட் என்டையர் மேட்ரிக்ஸ் கே ஸ்டெப் கிளாக்வைஸ். அதாவது ஒரு மேட்ரிக்ஸை நம்ம கே ஸ்டெப் வந்து கிளாக்வைஸில் ரொட்டேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன். இந்த இமேஜ் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸில் ஒரு லேயர் இருக்கும், அவுட்டர் லேயர் 1 2 3 6 9 8 7 4. இந்த அவுட்டர் லேயரை நம்ம என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும். எவ்வளோ ரொட்டேட் பண்ணணும்னா, நம்ம யூசர் எத்தனை ஸ்டெப்ஸ் வந்து இதை நவுத்த சொல்கிறாங்களோ அத்தனை ஸ்டெப்ஸ் இதை நகர்த்தி நம்ம இதை ரொட்டேட் பண்ணி காட்டணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 1 ஃபர்ஸ்ட்டில் இருக்கும், 2 செகண்ட் இருக்கும், 3 தேர்ட் இருக்கும், அதுக்கு 6 இருக்கும். இது வந்து ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரில் இருக்குல்ல, நடுவில் 5 இருக்குது, அதை ரொட்டேட் பண்ண தேவையில்லை ஏன்னா அது ஒரு நம்பர். ஸோ இது எப்படி ரொட்டேட் பண்ணலாம்னா, ஒன் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும், இங்கே ஒன்று வந்து என்ன பண்ணணும், 2ஓட பொசிஷனுக்கு நகர்த்தணும், 2வை 3ஓட பொசிஷன், 3யை 6 இருந்ததில்ல அதோட பொசிஷன், மறுபடி 6ை வந்து 9ஓட பொசிஷன். இந்த மாதிரி டோட்டலாக எல்லா வேல்யூஸையுமே ரொட்டேட் பண்ணி காட்டணும். அதை எத்தனை தடவை ரொட்டேட் பண்ண சொல்கிறாங்களோ அத்தனை தடவை ரொட்டேட் பண்ணி காட்டணும். இப்போ அந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி ப்ரோக்ராம் வழியாக சால்வ் பண்ணி பார்க்கலான்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு நான் எடுத்துருக்கிறது ஒரு 4x4 மேட்ரிக்ஸாக எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்ன அவுட்புட் வரப்போகுதுன்னு. ஓகே, இப்போ என்கிட்ட வந்து இன்புட் கேட்குது. என்ன கேட்குதுன்னா, என்டர் த கே ஷிஃப்ட், அதாவது எத்தனை ஷிஃப்ட் நீங்கள் இதை ரொட்டேட் பண்ண போறீங்கன்னு கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 3ன்னு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ 3 தந்தேன்னா இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தா தெரியும், 1 2 3 4 5 6 7 8ன்னு ஒரு 4x4 மேட்ரிக்ஸ் வந்து நம்மளோட ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் யூஸ்ட் வந்து இன்புட் வாங்கியிருக்கோம். நம்ம அதை எப்படி ரொட்டேட் பண்ணிருக்கோம்னா, 1 இங்கே இருந்திருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும் 1ஓட பொசிஷன் இங்கே இருந்திருக்கும், அது 1 2 3 ஸ்டெப்ஸ் வந்து என்ன பண்ணிருப்போம், நம்ம நகர்த்தி வச்சிருப்போம். அதே மாதிரி 2 இங்கே இருந்திருக்கும், 2 3 ஸ்டெப்ஸ் வந்து நகர்த்தி வச்சிருப்போம். இந்த மாதிரி அங்கே அந்த ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து அதை 3 ஸ்டெப்ஸ் எல்லா எலிமெண்ட்ஸையும் நகர்த்தி வச்சு அது வந்து ரொட்டேஷன் நம்ம மேக் பண்ணிருக்கோம். உங்களுக்கு இன்னொன்று பார்த்தா தெரியும், இதுக்குள்ள வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும். இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும். மேலே ஒரு லேயர் இருக்கும், உள்ள ஒரு லேயர் இருக்கும். அதையும் என்ன பண்ணணும், நம்ம ரொட்டேட் பண்ணி காட்டணும். ஸோ இது என்ன பண்ணும், ஒரு லேயர் பை லேயர் அப்ரோச் எடுத்து அது மூலயமா இதை ரொட்டேட் பண்ணி காட்டணும். ஸோ அதுதான் கைஸ் இந்த ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போகிறோம், இது எப்படி ரொட்டேட் பண்ணணும்னு. ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராம் உள்ள போகலாம். ஓகே கைஸ், இப்போ இதுக்கு இன்புட் எடுத்துக்கிற மேட்ரிக்ஸ் என்னன்னா, இந்த மேட்ரிக்ஸ் தான் நம்ம இன்புட் எடுத்துக்க போகிறோம், 4x4 மேட்ரிக்ஸ். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று டிஃபைன் பண்ணிருக்கேன் கைஸ். அந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து ரொட்டேட் மேட்ரிக்ஸ் கிளாக்வைஸ். அந்த ஃபங்க்ஷனோட நேம் இது. அந்த ஃபங்க்ஷனில் நான் 2 பேராமீட்டர் வாங்கிக்கிறேன். அந்த 2 பேராமீட்டர் என்ன, ஒன்று அந்த மேட்ரிக்ஸ், அதாவது யூசர் வந்து வாங்குற அந்த இன்புட் மேட்ரிக்ஸ். அப்புறம் என்ன வாங்குறேன்னா அந்த கே பேராமீட்டர். இது எதுக்குன்னா, நான் அந்த மேட்ரிக்ஸை எத்தனை ஸ்டெப்ஸ் ரொட்டேட் பண்ணணும் அதுக்கானது தான் இந்த கே. ஓகே ஓகே, இப்போ அந்த மேட்ரிக்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் அந்த மேட்ரிக்ஸோட லென்த் கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா நான் அந்த மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் லேயர் பை லேயராக பிரிக்கணும். அதனால அதோட லென்த் தெரிஞ்சதான் நான் அதை எடுக்க முடியும். ஸோ அப்போ என்னன்ற ஒரு வேரியபிளில் நான் அந்த லென்த் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இது என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா, அந்த மேட்ரிக்ஸ் மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்குன்றது ரிட்டர்ன் பண்ணும். அப்போது நீங்கள் பார்த்தா தெரியும், 4x4 மேட்ரிக்ஸில் மொத்தம் 4 ரோஸ் இருக்கும். உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் 1 2 3 and 4. ஓகே, ஸோ 4 ரோஸ் இருக்கா. அப்போ எண்ணில் வந்து 4 வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இதுதான் வந்து லென்த் ஆஃப் த மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த மேட்ரிக்ஸில் மொத்தம் எத்தனை லேயர் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ எத்தனை லேயர் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம், நான் லென்த் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எடுத்தேன்ல, அந்த லென்த் ஆஃப் த மேட்ரிக்ஸை நான் ஃப்ளோர் டிவிஷன் எடுக்க போகிறேன். ஃப்ளோர் டிவிஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். ஃப்ளோர் டிவிஷன்னா ஒரு நம்பரை நம்ம 2ஆலோ இல்லை ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது அது டெசிமல் பிளேசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இன்டிஜரை மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். உங்களுக்கு நல்லா எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, ஒரு 4ன்ற ஒரு வேல்யூ வந்து இங்கே வரும். ஏன்னா நம்ம எண்ணில் 4 தான் ஸ்டோர் ஆகிருக்கும் லென்த் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அந்த 4ஐ நம்ம 2 வச்சு நம்ம ஃப்ளோர் டிவிஷன் எடுக்குள்ள இது ஆக்சுவலாக 2.0ன்னு வரும். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃப்ளோர் டிவிஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா நமக்கு வெறும் 2 மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே,
இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அந்த நமக்கு மொத்தம் எத்தனை லேயர் இருக்கும், அப்போது 2 இங்கே ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை லேயர் இருக்கும், மேலே வெளியே ஒரு லேயர் இருக்கா, அதாவது 1 2 3 4 8 12 16 இந்த மாதிரி இங்கே ஒரு மேலே ஒரு லேயர் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 6 7 10 11 10 இது ஒரு லேயர், உள்ள ஒரு லேயர். அப்போ மொத்தம் இதில் 2 லேயர் இருக்குது. ஸோ அதுதான் கைஸ் நம்ம 2 லேயர்னு சொல்லி நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இதை லேயர்ஸ்ன்ற அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு லேயராக எடுத்து இதை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஃபார் லூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார் லூப் என்ன பண்ண போகுதுன்னா ஒரு லேயராக எடுக்க போகுது. ஸோ லேயர்ஸை நான் வந்து ஒரு ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் கொடுத்து ஒரு லேயராக எடுக்க போகிறேன். விச் மீன்ஸ் 1 ஃபஸ்ட்டு 0 வரும், அப்புறம் 1 வரும், 2 வராது. ஏன்னா n-1 ரேஞ்ச் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால 2 வராது. ஓகே, இப்போ இங்கே நான் வந்து ஒரு dqன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் deqee அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி வச்சுருப்பேன். இது என்னன்னா ஒரு டேட்டா கலெக்ஷன் கியூ இது. ஓகே, ஸோ DEQனா டபுள் எண்டட் கியூன்னு அர்த்தம். இது பைத்தானோட கலெக்ஷன் மாடியூலில் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு கியூவோட ஆப்ரேஷன் எப்படி இருக்குன்னா அதே ஆப்ரேஷன் தான் நம்ம இதுலேயும் பண்ணுவோம். ஆனால் இதில் ஃப்ரண்ட்லேயும் நம்ம அப்பன் பண்ணலாம், பேக்லேயும் அப்பன் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் கைஸ் நான் அதை எடுத்திருக்கேன். இது ஏன் நான் யூஸ் பண்ண போகிறேன்றதை நம்ம பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு 4 வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். டாப்பு, லெஃப்ட்டு, பாட்டம், அப்புறம் ரைட்னு. ஓகே, அந்த டாப்பு லெஃப்ட்லையும் நான் அந்த லேயர், அதாவது இங்கே 0ன்றது தான் ஃபஸ்ட்டு வரும் இன்புட்டாக. ஏன்னா இதை 0 அப்புறம் தான் 1 போகும், அப்புறம் 2 வராது. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட் இங்கே 0 சேவ் ஆகும். அப்போ டாப்லேயும் லெஃப்ட்லேயும் 0ன்ற வேல்யூ தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இது ஏன் நான் இப்போ டாப்பு, லெஃப்ட்டு, பாட்டம், ரைட் எடுத்துக்கிறேன்னா, இப்போ நான் ஒரு இமேஜில் காட்டுறேன் அது எதுக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கோம்ல 1 2 3 4ன்னு, அந்த 4x4 மேட்ரிக்ஸில் நம்ம மொத்தம் 4 பாயிண்டர் யூஸ் பண்ண போகிறோம். அந்த 4 பாயிண்டரில் லெஃப்ட்டுக்கு வந்து லெஃப்ட் பாயிண்டர் யூஸ் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்காக அதுக்காக ரைட்டில் ஒரு பாயிண்டர் யூஸ் பண்ணிருக்கோம், டாப்பில் ஒரு பாயிண்டர் யூஸ் பண்ணிருப்போம். ஏன்னா டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் நம்ம அதை ட்ராவல்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால டாப்பும் அப்புறம் பாட்டம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் கைஸ் நம்ம இந்த 4 வந்து வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ டாப் லெஃப்ட் பாட்டம் லெஃப்ட்னு இருக்கா, நம்ம டாப் லெஃப்டில் 0 வந்து வச்சுருக்கோம். பாட்டம் ரைட்டில் n என்ன சொன்னேன், 4 சொன்னேன்னா, ஏன்னா இது 4x4 மேட்ரிக்ஸ் 4 இருக்கும். இப்போ லேயர், நான் எந்த லேயரில் எப்போ எதை பார்க்குறேன்றதுக்காக தான் இந்த லேயர் நான் இந்த வேரியபிள் கொடுத்துருக்கேன். இது எத்தனாவது லேயர், 0th லேயர். ஏன்னா இது அவுட்டர் லேயர் தான் நம்ம பார்க்குறோன்றதுனால இது அவுட்டர் சைடில் தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இன்னர் சைடில் இதை பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போ 0 -1. ஏன் நாங்கள் -1 கொடுத்துருக்கேன்னா இப்போ n-1 தான் வரணும். ஏன்னா நம்ம இப்போது இந்த மேட்ரிக்ஸை நான் வந்து ட்ராவல்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது 0th இண்டெக்ஸ், செகண்ட் இருக்கிறது ஃபஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ். ஸோ லாஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம எப்படி குறிப்போம், 3ன்னு தான் குறிப்போம். அதனால தான் நான் இங்கே -1 கொடுத்துருக்கேன். ஸோ இதான் கைஸ் இந்த 4 வேரியபிள். இது எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றதை இப்போ பார்க்கலாம். ஓகே, மொத்தம் நான் 4 ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த 4 ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த மேட்ரிக்ஸை ஒரு சைடாக ட்ராவல்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது மேலே இருக்க இந்த ரோ டாப் ரோ, அப்புறம் ரைட்டில் காலம், பாட்டமில் ரோ, அப்புறம் லெஃப்டில் காலம். இதை ட்ராவல்ஸ் பண்ணி நம்ம ஒன்று எடுத்து கடைசியாக அதை வந்து நம்ம ஒரு சில ஆப்ரேஷன் பண்ணி திருப்பி அதிலே நம்ம செட் பண்ணுறோம். அதான் கைஸ் இது. இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு லூப் எடுத்திருக்கேன். ஃபார் j இன் ரேஞ்ச் ஆஃப் லெஃப்ட்லேருந்து ரைட் +1. அதாவது இதில் பார்த்தா தெரியும், லெஃப்ட் வந்து இங்கே இருக்கு. இந்த லெஃப்ட்லேருந்து நான் ரைட் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 4 இருக்கும். இதுதான் ரைட்டோட அந்த ஒரு இடம். இப்போ லெஃப்ட்லேருந்து நான் ரைட்டுக்கு போகிறதுக்காக தான் இந்த இது யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ லெஃப்ட் டு ரைட்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 இருக்கும். இந்த எலமெண்ட்ஸ் நான் எடுக்கிறதுக்காக தான் இந்த ஃபார் லூப் நான் யூஸ் பண்ணுறேன். லெஃப்ட்ன்றது இந்த வேரியபிளை நான் பாயிண்ட் பண்ணியிருக்கோம், இந்த எலமெண்ட்டை. அதுலேருந்து ஒரு வேல்யூவாக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மேட்ரிக்ஸ் வந்து எடுக்கணும்னா நான் அதுக்கு லெஃப்ட் டு ரைட்ன்ற அந்த பாயிண்டர் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவாக எடுத்துக்கிறேன். எடுத்த வேல்யூவை நான் இங்கே அந்த டிக்யூ நான் ஒன்று அசைன் பண்ணி வச்சுருந்தேன்ல, இந்த டேட்டா கலெக்ஷன் மாடியூல், டேட்டா கலெக்ஷன் கியூ இருக்குல்ல, அந்த கியூவில் நான் எடுக்கிற அந்த ஒரு வேல்யூ, அதாவது 1 2 3 4 ஒன்று எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிடுறேன், நான் அப்பன் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ அந்த அப்பன் பண்ண வேல்யூலாம் இந்த டிக்யூவில் ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துட்டோம். ஏன்னா இந்த லேயர் பை லேயர் தான் எடுக்க போறோன்றதுனால ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம இந்த சைடு காலம் எடுக்கணும். 4 ஆல்ரெடி எடுத்துட்டோம். ஸோ 4 விட்டுட்டு 8 12 அதை எடுக்க போறோம். இது எப்படி எடுக்கலாம்னா, நெக்ஸ்ட் ஒரு லூப்பு டாப்ல இருந்து பாட்டம் போற வரைக்கும். இங்க பார்த்தா தெரியும், டாப்ல இருந்து பாட்டம் வரணும்னா இந்த டாப்ன்றதையும் பாட்டம்ன்ற அந்த ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம டாப்ல இருந்து பாட்டமுக்கு டிராவல்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நான் டாப் அண்ட் பாட்டம் வேரியபிள் எடுத்துக்கிறேன். டாப் +1 எது கொடுத்துருக்கேன்னா, நம்ம ஆல்ரெடி தெரியும் டாப்ல 0 இருக்கு. ஆனால் நம்ம டாப்ல 0 கொடுத்தோம்னா இது 4 தான் போய் எடுக்கும். ஃபர்ஸ்ட் இங்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு ஆல்ரெடி 4 எடுத்தாச்சு. ஸோ 8ல தான் பார்க்கணும். அதனால தான் டாப் +1. அப்புறம் ரைட் +1 இருக்கும். சாரி, பாட்டம் இருக்கும். பாட்டம்ல என்ன இருக்கும், பாட்டம்ல அந்த 3ன்ற வேரியபிள் இருக்கும். சாரி, 3ன்ற வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ நம்ம எடுத்தோம்னா 16 வரைக்கும் வரும். நம்ம 16 வந்து அடுத்த டிராவல்ஸ்ல எடுத்துக்கலாம். ஸோ அதனால என்ன பண்ணுறேன், நான் வெறும் பாட்டம் கொடுத்தேன்னா இந்த ரேஞ்சில் பாட்டம் -1 ஆகிடும் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பொறுத்தவரை. ஸோ அதனால 18 12 மட்டும் நம்ம எடுத்து அதே டிக்யூல நம்ம அப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து அந்த பொசிஷனை எடுத்து 18 12 அப்பன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த டிக்யூல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இதே மாதிரி திருப்பி இன்னொரு ஃபார் லூப்பு. அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிக்கிறோம் பாட்டமும் டாப்பும் வந்து நாட் ஈக்குவல் டு சேமா இருக்கான்னு பார்க்குறோம். ஏன்னா ஒருவேளை சேமா இருந்ததுன்னா, டாப்பும் பாட்டமும் சேமா இருந்ததுன்னா அது ஒரே ரோல தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால அதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கிறோம். ஓகே, ஒருவேளை இல்லைன்னா நம்ம அடுத்த ஒரு ஃபார் லூப் போட்டு இப்போ பாட்டம் நம்ம எடுத்துக்கிறோம். பாட்டம் என்ன பண்ண போறோம்னா, நம்ம அதை லெஃப்ட் சைடில் வந்து ட்ராவல்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது லெஃப்ட் டு ரைட், இப்படி வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், 16 எடுத்துக்கிறேன், அடுத்து 15 எடுக்கிறேன், அடுத்து 14 எடுக்கிறேன், அடுத்து 13 எடுக்கிறேன். இது எப்படி எடுக்கலாம்னா இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் j இன் ரேஞ்ச் ஆஃப் ரைட்டு. ரைட் என்னது, ரைட்டுன்றதுல என்ன வச்சிருந்தேன், ரைட்டில் நான் 3ன்றதான் வச்சிருந்தேன். ஓகே, அப்போ ரைட்டில் வந்து 3 வந்துருக்கும். நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் -1. லெஃப்ட் -1 என்னது, லெஃப்ட்ல 0 இருக்கு ஆல்ரெடி. -1 இங்க -1, 0 -1 ஆயிடும். ஸோ அதனால -1 இருக்கும். ஓகே, ஸோ 3லேருந்து -1 வரைக்கும் நம்ம எப்போ ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். இங்கே -1 நான் வந்து இன்னொரு ஸ்டெப் வேரியபிள் ஒன்று கொடுத்துருப்பேன். அது என்னன்னா, இதை ரிவர்ஸில் அப்படியே பண்ணணும். உங்களுக்கு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருக்கும். இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்டார்ட், அடுத்து இருக்கிறது ஸ்டாப்பு, அடுத்தது ஸ்டெப் வேல்யூ. இந்த ஸ்டெப் வேல்யூ என்ன பண்ணா, இது எந்த சைடில் மூவ் ஆகணுன்றதை நமக்கு இருக்கணும். ஓகே, இப்போ இந்த டிக்யூல நான் ஒரு வேல்யூவை எடுத்து ரிவர்ஸில் அப்பன் பண்ணிட்டேன். ஃபைனலாக என்ன பண்ணணும், நம்ம மேலே இருக்கிறது எடுத்தாச்சு, அப்புறம் சைடில் இருக்கிற இந்த காலமும் எடுத்தாச்சு, இப்போ கீழே இருக்கிறதையும் எடுத்தாச்சு. இப்போ ஃபைனலாக என்ன இருக்கும், இந்த 2 வேல்யூ தான் இருக்கும், 9 5 இருக்கும். இந்த 2 வேல்யூ எடுக்கிறது இந்த கடைசியாக இருக்க இந்த ஒரு ஃபார் லூப். இந்த ஒரு ஃபார் லூப் என்ன பண்ண போகிறோம், இதில் ஃபார் இன் ரேஞ்ச் ஆஃப் பாட்டம் -1. பாட்டம் என்ன இருந்து 3 இருக்கும், 3 -1 2 இருக்கும். ஓகே, 2 அதுலேருந்து டாப்ல 0 இருக்கும். ஸோ இங்கே 2ன்றது இது, 3க்கு முன்னாடி 2 தானே இருக்கும். 2 இது என்னது டாப் -1. ஸோ அதனால என்ன ஆகும், இது டாப், அப்புறம் டாப்ன்றது 0 இருக்கும், 0 -1 வந்து -1 ஆகிடும். ஸோ அதனால இது கீழே இருந்து மேலே போகும். ஸோ 9 5 மட்டும் எடுத்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இதில் இருக்கிற எல்லா அவுட்டர் வேல்யூமே நம்ம இப்போ எடுத்து அதை தனியாக இந்த டிக்யூன்ற அந்த ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். இது எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். டிக்யூ ஈக்குவல் டு இந்த மாதிரி எல்லா வேல்யூ 1 2 3 4 8 12 16 15 14 13 9 5. இது எந்த வேல்யூனா இந்த வேல்யூ தான், 1 2 3 4 8 12 16 15 14 13 9 5. இப்போ அவுட்டரில் இருக்க எல்லா வேல்யூவும் எடுத்து நம்ம இந்த அரேல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். விச் மீன்ஸ் லிஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கு டிக்யூன்ற ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கியூவோட ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். கியூ யூஸ் பண்ணி ரொட்டேட்னு கொடுத்தோம்னா இது என்ன பண்ணோம், கேன்ற ஒரு வேல்யூ வந்து இன்புட் வாங்கும். இது கே எதுக்குன்னா, எத்தனை நம்பர் நம்ம ரொட்டேட் பண்ணி காட்டணும் அப்படின்றதான் இது. ஓகே, ஸோ இப்போ நான் கே வந்து எக்ஸாம்பிளுக்கு 3ன்னு வாங்கிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 5 இருக்குல்ல, 5 எடுத்து ஃப்ரண்ட்டில் போட்டுரும். ஸோ அதனால் இங்கே 5 வந்திருக்கும். நெக்ஸ்ட் 9 எடுத்து அதுக்கு முன்னாடி போடும், 5க்கு முன்னாடி. அடுத்து 13 எடுத்து அதுக்கு முன்னாடி போடும். ஸோ நான் 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டேன்னா எனக்கு வர வேல்யூ எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். 13
9 5 1 2 3 4 8 12 அப்படின்னு சொல்லி இந்த அரே தான், இந்த லிஸ்ட் தான் லாஸ்ட்டாக வந்து ரிமைனிங்காக இருக்கும். இது இப்போ வந்து ரொட்டேட் பண்ண மாதிரி இருக்கா உங்களுக்கு? ஸோ நம்ம ஒரு வேல்யூவாக எடுத்து அதை ஒரு அரேல ஸ்டோர் பண்ணி அதை டியூகி வழியாக நம்ம என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணி திருப்பி என்ன பண்ண போகிறோம், இப்போ அதிலே வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இப்போ இந்த 4 ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் சிம்பிள் தான் கைஸ், உங்களுக்கு பார்த்தா நல்லா புரியும். ஓகே, இப்போ ஒரு இண்டெக்ஸ் நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த வேரியபிள் எதுக்குன்னா இந்த டிக்யூன்ற இந்த இதை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக தான். ஃபர்ஸ்ட் டிக்யூ வந்து 0ன்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த இண்டெக்ஸை தான் பார்க்கும். 13 அப்படின்ற வேல்யூ இருக்க இண்டெக்ஸ் தான் பார்க்கும், 0th இண்டெக்ஸ். ஸோ அதை பார்க்கறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ சேம் அதே ஃபங்க்ஷன் தான் கைஸ், லெஃப்ட்லேருந்து ரைட் +1 வரைக்கும் என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபார் லூப் ரன் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் இந்த லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் ஒரு ஃபார் லூப் ரன் பண்ண போகிறோம். அந்த ஃபார் லூப் என்ன பண்ணோம், ஒரு வேல்யூவாக போகும். நம்ம அப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டிகிலேருந்து 0, அதாவது 0th வேல்யூ என்ன 13 இருக்குமா, 13 எடுத்து அந்த டாப்பும் அப்புறம் இந்த டைனாமிக் பொசிஷனில் போய் ஒரு இடத்துலையும் நம்ம இந்த ஒரு வேல்யூ என்ன பண்ண போகிறோம், செட் பண்ணிக்கிட்டே வர போகிறோம் லெஃப்ட் டு ரைட்டு. ஓகே, இது எப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் ஒரு வேல்யூவாக நம்ம அந்த டிக்யூவில் ரொட்டேட் பண்ண வேல்யூவை செட் பண்ணிக்கிட்டே வருவோம். அப்படி என்ன பண்ணுவோம், இண்டெக்ஸையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே போயிடுவோம். ஓகே, இண்டெக்ஸ் +1 இண்டெக்ஸ் +1. ஸோ அது எப்படி இருக்குன்னா 13 9 5 1 இந்த 4 வேல்யூ அதுலேருந்து எடுத்து ஒரு வேல்யூவாக என்ன பண்ணும், இதில் இன்சர்ட் பண்ணிகிட்டே போகும். 1 2 3 4ன்னு அடுத்து என்ன பண்ண போகிறோம், அந்த காலம் இருக்குல்ல அதுலேயும் என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஃபார் லூப்பில் இந்த காலம் வைஸாக என்ன பண்ணுவோம், டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் அந்த காலம் எடுத்து அதுலேயும் என்ன பண்ணுவோம் 2 and 3 என்ன பண்ணுவோம், ஒன்று ஒன்றா வந்து அப்பன் பண்ணிட்டே வந்துடுவோம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் கீழே அந்த லெஃப்ட் மோஸ்ட் இருக்குல்ல பாட்டம், அந்த பாட்டம் ரோவையும் என்ன பண்ணுவோம், ரைட்லேருந்து லெஃப்டில் என்ன பண்ணுவோம், ஒரு வேல்யூவாக அப்பன் பண்ணிகிட்டே வந்துடுவோம் ரிவர்ஸில். அண்ட் ஃபைனலாக இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி 15 14 ரிமைனிங் இருக்கும். அந்த ரிமைனிங்கை இந்த லெஃப்ட் மோஸ்ட் காலம் இருக்குல்ல இந்த இடத்துல ரிவர்ஸில் நம்ம அப்பன் பண்ணிகிட்டே வந்துடுவோம். ஸோ இப்போ நம்ம இந்த ரிங்கு லாஸ்ட், அதாவது ஃபைனல் ரிங்கை எடுத்து அது ஒரு வேல்யூவாக ஒரு ரோ, அதாவது ரோ காலம் எடுத்து அதை அப்படியே மேனுவலாக ரிவர்ஸ் பண்ணி திருப்பி அதிலே நம்ம செட் பண்ணி வச்சிடுறோம். ஸோ இப்படி தான் கைஸ் அந்த ரொட்டேஷன் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த அவுட்டர் ரோ வந்து அதாவது அவுட்டர் லேயரை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், இப்போ நம்ம இந்த இன்னர் லேயரை ரொட்டேட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபுல் ரொட்டேஷனாக இருக்கும். இப்போ செகண்ட் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்குது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதில் 4x4 மேட்ரிக்ஸ்ன்றதுனால 2 லேயர் இருக்கும். மேலே ஒரு லேயர் இருக்குது, உள்ள ஒரு லேயர் இருக்குல்ல. இப்போ நம்ம உள்ள இருக்க லேயரை வந்து ட்ராவர்ஸ் பண்ணி அதை வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் 0th லேயர் எடுத்தோம்ல, நெக்ஸ்ட் என்ன ஆகும், இது ஃபர்ஸ்ட் லேயர் எடுக்கும். ஏன்னா இங்கே 2 வரைக்கும் இருக்கும் மேக்ஸிமம் லேயர்ஸ் வந்து. ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் 1 பார்ப்போம். அப்போது ஃபர்ஸ்ட் இந்த லேயர்ன்ற வேல்யூவில் 1 ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த சேம் டிக்யூ ஃபங்க்ஷனையும் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ சேம் வந்து இது இப்போ 0ல் வந்து அசைனாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு எம்டி கலெக்ஷன் மாடியூலாக இருக்கும். விச் மீன்ஸ் ஒரு கலெக்ஷன் லிஸ்ட்டாக இருக்கும், எம்டியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ மறுபடியும் அதே அந்த 4 வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம், டாப் லெஃப்ட் பாட்டம் ரைட்டு. இப்போ அந்த லேயரில் 1 இருக்குன்றதுனால இந்த டாப் லெஃப்ட்டில் 1 தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாட்டம் ரைட்டில் என்ன இருக்கும், n மைனஸ் லேயர் மைனஸ் 1. ஸோ என்னன்றது 4 உங்களுக்கு தெரியும். ஏன்னா மொத்தம் இங்கே 4 லென்த் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 4. ஸோ 4 லேயர் வந்து இப்போ என்ன இருக்குன்னா 1 இருக்கும். ஸோ இங்கே -1 திருப்பி -1 பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி பண்ணால் லாஸ்ட்டாக நமக்கு 2 ரிமைனிங் இருக்கும். ஸோ பாட்டம்லேயும் ரைட்லேயும் நமக்கு 2 ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ ட்ராவல்ஸ் பண்ணுறோம், ஒரு வேல்யூவாக போய் எடுக்கணும் அதுலேருந்து லெஃப்ட் டு ரைட்டுக்கு. ஸோ லெஃப்ட் டு ரைட் வந்து 6 7 இருக்கும். லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போய் 6 7 ட்ராவல்ஸ் பண்ணி எடுத்துடுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஓகே லெஃப்ட் டு ரைட் ட்ராவல்ஸ் பண்ணி எடுத்துடுறோம். நெக்ஸ்ட்டு டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடுவில் எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 7 எடுத்துட்டோம். ஸோ நடுவில் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. அதனால நம்ம இது ஒரு எம்டியாக ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஒன்றும் எடுக்க வேலை இருக்காது அதில். அப்புறம் என்ன பண்ண போகிறோம், ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போக போகிறோம். ரைட்லேருந்து லெஃப்ட்டில் 11 10 இருக்கும். ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட்டில் இதை ட்ராவல் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் ஃபைனலாக வந்து
பாட்டம்லேருந்து டாப்புக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் இதுவும் எம்டியாக தான் ரிட்டர்ன் ஆகும். இப்போ நம்ம 4 வேல்யூவும் எடுத்துட்டோம். ஓகே, நடுவில் இருந்து இப்போ இது எப்படி இருக்குன்னா 6, 7, 11, 10 6, 7, 11, 10 இதை அப்படியே நம்ம என்ன பண்ணோம், இப்போ எடுத்து வச்சுட்டு அந்த டிக்யூவில் இதை வந்து 3 ஸ்டெப்ஸ் ரொட்டேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், 10 வந்து 6க்கு முன்னாடி போகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆகும், 11 வந்து 10க்கு முன்னாடி போகும், 7 வந்து 11க்கு முன்னாடி போகும். ஸோ கடைசியாக என்ன ஆகும், இப்படி 7, 11, 10, 6ன்னு ரொட்டேட் இருக்கும், அந்த டிக்யூ ஸ்டோராக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அந்த சேம் ப்ரீவியஸ் கண்டிஷன் மாதிரி ஒரு ஃபார் லூப்பாக யூஸ் பண்ணி லெஃப்ட் டு ரைட்டுக்கு வந்து 7, 11 நம்ம அப்பன் பண்ணி வச்சிடணும். ஓகே, அந்த இண்டெக்ஸை நம்ம ஒரு இதுக்கும் இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகணும். அப்புறம் டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே எதுவுமே எடுக்கல. ஸோ நத்திங் ரிட்டர்ன் பண்ணிடலாம். திருப்பி என்ன பண்ணணும், இது ரைட் டு லெஃப்ட்டில் எடுத்தோமா, ஆமாம் லெஃப்ட் டு ரைட்டில் நம்ம எடுத்தோம். அதை என்ன பண்ணோம், 10, 6ன்னு அப்பன் பண்ணிடுறோம். அண்ட் ஃபைனலாக பாட்டம் டு டாப்புக்கு நம்ம எதுவுமே எடுக்கல, அதனால் அதையும் நத்திங் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே எதுவும் பண்ண போகிறதில்ல. ஃபைனலாக இந்த எல்லா லேயரும் முடிஞ்சதுக்கப்புறம் 0th லேயரும் முடிச்சிட்டோம், 1 லேயரையும் முடிச்சிட்டோம். அப்போ என்ன ஆகும், இந்த ஃபார் லூப் வந்து க்ளோஸ் எண்ட் ஆகி வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா இந்த மேட்ரிக்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ண மேட்ரிக்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கே வந்து நம்ம இன்புட் வாங்குறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம யூசர்ட் வந்து என்டர் த கே ஷிஃப்ட்னு சொல்லி நம்ம யூசர்ட் வந்து இன்புட் வாங்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இங்கே ஒரிஜினல் மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ரொட்டேட்டட் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுறோம், இங்கே ரொட்டேட் மேட்ரிக்ஸ் கிளாக் வைஸ் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம யூசர்ட் வந்து வாங்கின இன்புட் வாங்கின மேட்ரிக்ஸ் இதில் கொடுத்து அதே மாதிரி கீ எத்தனை ஷிஃப்ட்டுன்றதையும் நம்ம யூசர்ட் வந்து இன்புட் வாங்கணும், அதையும் இங்கே பாஸ் பண்ணிடுறோம். இது என்ன பண்ணோம், இந்த மேட்ரிக்ஸை ரிட்டர்ன் பண்ணோம். அந்த மேட்ரிக்ஸை நம்ம ஒரு ரோஸாக எடுத்து அதை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ எத்தனை கே நம்பர் ஆஃப் ஷிஃப்ட் வந்து நீங்கள் அதை நகர்த்த போறீங்கன்னு கேட்குது, என்டர் த கே ஷிஃப்ட். ஸோ நான் ட்ரூன்னு சொல்லி தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 1, 2, 3, 4 அப்படின்றதுல 1 வந்து 2 ஸ்டெப்பு நான் ஷிஃப்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி 1, 2, 3, 4 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு ரொட்டேஷன் முடிஞ்சிருக்கும். ஓகே, இது வந்து லேயர் 0, அதாவது மேலே இருக்க லேயரு. இது உள்ளே இருக்க லேயர் வந்து 6, 7ல் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது என்ன இருக்கும், 6 வந்து 2 ஸ்டெப்பு நகர்ந்து 11ஓட பிளேஸுக்கு போயிருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், 11ஓட பிளேஸுக்கு 6 வந்துருக்கும், 6ஓட பிளேஸுக்கு வந்து 11 போயிருக்கும். இது வந்து நான் 2 ஸ்டெப்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிருக்கு இப்போ. ஸோ இதான் கைஸ் ஒரு ஃபுல் ரொட்டேஷன். இது வந்து நம்ம கிளாக் வைஸில் பண்ணிருக்கோம். ரொட்டேட் என்டையர் மேட்ரிக்ஸ் கே ஸ்டெப்ஸ் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதை எப்படி வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இது ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்த கொஸ்டின் இது. ஓகே, ஸோ அதான் கைஸ் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் இது எப்படின்னு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே வீடியோ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம் கிளாக் வைஸ் டைரக்ஷனில். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அது எப்படி ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே வீடியோ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.